வணக்கம் மகளே, உங்க ஆர்ஜே ஷர்லின் தான் பேசிட்டு இருக்கிறேன். சென்னையில இருந்து உங்க கூட இணைந்ததுல ரொம்பவும் மகிழ்ச்சி. இந்த ஒரு நேரம் ரொம்பவும் இனிமையான நேரமா உங்க எல்லாருக்குமே இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேச போற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நடந்திருக்கும். ஓகே, இது வந்து உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லுங்க. குறிப்பா இந்த ரன்னிங் ஜாகிங்லாம் வந்து போற ஆளுங்க இருக்காங்களே, அப்பாடா காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சு இந்த ட்ராக் பேண்ட் அந்த சட்டை எல்லாமே மாட்டிட்டு வெளியில கிளம்பும் போதே மனசுக்குள்ள ஒரு ஃபீல் வரும் பாருங்க. நம்ம தான் இந்த உலகத்திலேயே ஆக்டிவான பர்சன் அப்படின்னு ஒரு கெத்து வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த ஓட்டத்தோட முடிவுல நமக்கு ஒரு சம பல்ப் காத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னா பாத்துக்கோங்களேன். ஸோ இது மாதிரியான மொமெண்ட்ஸ் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா அதை நீங்க தாராளமா ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு காஃபி குடிக்க போய் மாட்டிக்கிட்ட ஒருத்தரோட கதையை வச்சு நம்ம லைஃபோட ரேஸ்ல எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்த 3 செக்மெண்ட்ஸுமே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதனால வந்து நீங்க கடைசி வரைக்குமே கேட்கணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா வந்து நம்ம ஒரு புக்கை பத்தி படிச்சு அதற்கான ரிவ்யூ வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா. ஸோ எனக்கு வந்து பர்சனலா இந்த ஒரு புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு வருது அப்படின்றதையும் நான் நம்புறேன். ஸோ நம்ம புக்கு வந்து ஜாய் ஆஃப் த இன்பிட்வீன் அப்படின்ற புக்கை பற்றி தான் வந்து பேசிட்டு இருக்கிறோம். அதில் வந்து அந்த ஆத்தர் அவங்களுடைய லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் சம்பவங்களை வச்சு ஸோ காட் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடங்களை அவங்க ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. அந்த புக்கை தான் வந்து நான் உங்களுக்காக வந்து ரீட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ எஸ், இன்னைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். இன்னைக்கு டே 7ல் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இன்னைக்கு அவங்க எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைட்டில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபினிஷ் த ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட், அதாவது அந்த வசனத்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நான் உங்களுக்காக ரீட் பண்றேன், நல்லா கவனிங்க. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறேன். ஸோ இங்கிலீஷ்லயும் வந்து நான் இதை உங்களுக்காக ரீட் பண்ணிடுறேன். We do not want you to become lazy, but to imitate those who through faith and patience inherit what has been promised. ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு சம்பவத்தை அவங்க வாழ்க்கையில் நடந்ததை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டே 7ல் நம்ம வந்து இந்த வசனத்தை வந்து படித்தோம் இல்லையா. இதுக்கு வந்து சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா சோம்பேறியாக உட்காராம விசுவாசத்தோடும் பொறுமையோடும் ஓடுறவங்க தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நம்ம ஆள் ஒருத்தர் மியாமி பீச்சுக்கு ஜாலியாக வெக்கேஷனுக்காக வந்து போயிருக்காருங்க. மியாமி அப்படின்னு ஒரு பீச்லாம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். பரவாயில்ல, கேளுங்க, தப்பு இல்லை. ஏன்னா எனக்கே தெரியாது. நானே வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். மியாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் வந்து இருக்குது. ரொம்ப அழகாவே இருக்குது. இதுல என்னங்க அழகா இருக்கிறது, எல்லாம் உப்பு தண்ணி தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். கரெக்டு தான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து மெரினா பீச்சும், நெக்ஸ்ட் வந்து பெசன் நகர் பீச்சும், அதுக்கப்புறம் வந்து N4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பீச் மட்டும்தான். ஆனால் இந்த ஒரு மியாமி அப்படின்ற நேம் வந்து எனக்கு நியூவாக இருந்துச்சு. ஸோ இந்த பீச்சை பற்றி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து சிட்டி ஆஃப் ஃப்ளாரிடா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ வந்து அந்த மியாமி பீச்சுக்கு வெக்கேஷனுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண போயிருக்காரு. அங்கே ஒரு 3 மைல் தூரத்தில் ஒரு சூப்பரான பீச் சைட் காஃபி ஷாப் இருக்குன்னு கேள்விப்பட்டு, சரி ஓகே இன்னைக்கு நம்ம காலையில் ரன்னிங் போயிட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு சூடான காஃபியை வந்து குடிக்கலாம் அப்படின்னு செம்ம எனர்ஜியாக ஓட ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா, அவர் எப்பயுமே வந்து ஜாகிங் போகிறாரு. ஸோ பீச் அப்படின்றப்ப வந்து நம்ம நிறைய பேரை இந்த காலையில நேரத்தில் பார்க்க முடியும். ஜாக்கிங் அண்ட் வாக்கிங்லாம் வந்து போவாங்க. அண்ட் தன்னால் சில பேர்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நான் காலேஜ் படிக்கிற டைமில் என்னோட ஸ்போர்ட்ஸ்க்காக நான் ட்ரைனிங் போன டைமில் பார்த்தேன். ஆனால் இப்போலாம் வந்து ட்ரைனிங் ஒர்க் அவுட் அப்படின்றது கைவிட்டு போயிடுச்சு. ஸோ அதை நான் விட்டுட்டேன். திரும்ப வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஸோ நீங்கள் கூட வந்து இது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணாத ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஒர்க் அவுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப வந்து நம்ம பாடிக்கு வந்து ஹெல்த்தியாக வந்து வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒர்க் அவுட்டும் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து சூடாக வந்து காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு செம்ம எனர்ஜியோட வந்து மனுஷன் இருக்கிறாரு. இப்போ நீங்களே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த
டீ லவர்ஸ் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்கங்க. டீ மேலே அவ்வளோ பிரியம் அவங்களுக்கு இருக்கும். மழை பெஞ்சாலும் சரி, இப்போல்லாம் வந்து அடிக்கிற வெயிலுக்கு யாரெல்லாம் வந்து டீ குடிப்பாங்க சொல்லுங்க. ஆனால் வந்து மழை அடித்தாலும் புயல் வந்தாலும் வெள்ளமே வந்தாலும் டீயை வந்து நான் குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு டீ லவர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. அந்த ஒரு டீயை பார்த்தாலே அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வர ஆரம்பிச்சிடும். அதை மாதிரி வந்து இவர் வந்து சரி ஓகே நம்ம வந்து இவ்வளோ ஒர்க் அவுட்லாம் வந்து பண்ணுறோம், நமக்கே வந்து நம்ம ஒரு ரிவார்ட் கொடுக்கறதுக்காக இங்கே வந்து ஒரு காஃபி ஷாப் வந்து புதுசாக இருக்கு. இப்போ நம்மளே வந்து நம்ம ஏரியாவில் ஏதாச்சும் புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணாங்கன்னா அங்கே போயிட்டு ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணணும்ப்பா, எப்படியாச்சும் இதை ஒரு வாட்டி நம்ம வந்து ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு நினைப்போம்ல. அதே மாதிரி அவரும் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ஆசையாக வந்து இருக்கிறாரு. ஆப்பிள் வாட்ச் வந்து பார்க்குறாரு. அவர் கையில் கட்டியிருந்தது ஆப்பிள் வாட்ச்சு. அதை வந்து பார்க்குறாரு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்பாடா நம்ம செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கோன்னு மனசுக்குள்ளே ஒரு பெருமை அவருக்கு. ஆனால் திடீர்னு பார்த்தா முன்னாடி ஒரு பெரிய ஹைவே வருது. ரோடு வந்து பிளாக் ஆயிடுச்சு. அப்போதான் அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, டேய் அந்த காஃபி ஷாப் எங்கடா இருக்கு அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், டேய் மச்சான் நீ தப்பான டைரக்ஷனில் ஓட்டிகிட்டு இருக்கடா, நீ இப்போ இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் 30 நிமிஷம் ஓடணும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இருக்கும் நீங்களே ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். நம்ம செம்மையாக பண்ணுறோன்னு நினச்சி ஓடினது எல்லாமே தப்பான ரூட். இன்னைக்கு அப்படி தான் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்ல. நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம பண்றது வந்து நமக்கே தெரியல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாதியில இப்ப நிப்பாட்டலாமா இல்ல ஃபினிஷ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரிய மென்டல் ஸ்ட்ரகிள் வருது. கண்டிப்பா நம்மளே யோசிப்போம்ல, நம்ம பாதியிலேயே வந்து போயிடலாமா, சரி ஓகே நாளைக்கு வந்து காஃபி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம்ல. நம்ம ஏன் வந்து இன்னும் அந்த காஃபி ஷாப்புக்கு ஓடணும், பேசாம இங்கேயே நிப்பாட்டிட்டு ரூமுக்கு நம்ம போயிடலாமா அப்படின்னு அவருக்கு தோணுது. நம்மள பல பேருக்கும் லைஃப்ல இப்படிதான் வந்து நடக்குது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இல்லைனா வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறோம், செம்ம எனர்ஜியாக போயிட்டு இருக்கோம். ஆனால் நடுவில் ஏதோ ஒரு தப்பு நடந்து நம்ம தப்பான ரூட்ல போயிட்டோமேன்னு தெரியும் போது அப்படியே சோர்ந்து போய் இது நமக்கு செட் ஆகாது, பேசாம குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும். ஆனால் நம்ம கதையோட இந்த நாயகன் ஹீரோ என்ன தெரியுமா யோசிச்சாரு, நான் கஷ்டம் வந்த உடனே கிவ் அப் பண்ற ஆளா இல்ல கஷ்டமா இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ற ஆளா, இந்த ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து இதை திரும்பவும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இது நமக்கு நாமளே வந்து கேட்டுக்கணும். நான் கஷ்டம் வந்த உடனே கிவ் அப் பண்ற ஆளா இல்ல கஷ்டமா இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ற ஆளா அப்படின்னு தனக்குள்ளேயே கேட்டுட்டு மனசை திடப்படுத்திட்டு அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல மறுபடியும் ஓட ஆரம்பிச்சாரு. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்றப்ப 30 நிமிஷம். ஆனால் அவர் வந்த ஸ்பீடு வந்து ரொம்பவும் சீக்கிரத்திலே வந்து வந்துட்டாரு. அவரோட வாட்சை வந்து பார்க்குறப்ப 15 நிமிஷம் வந்து ஆயிடுச்சு. அவரே வந்து சந்தோஷப்பட்டார், வா 15 நிமிஷத்துல நான் முடிச்சுட்டப்பா அப்படின்ட்டு. ஆனால் அவர் தப்பான ரூட்ல போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவரை ரியலைஸ் பண்ணி இப்போ நான் திரும்பவும் அந்த ரூட்டுக்கு போனோம் அப்படின்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா நான் டைம் ஓடணும், எக்ஸ்ட்ரா என்னுடைய எனர்ஜி வந்து வேஸ்ட், இது எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா கிவ் அப் பண்ணலை. கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவிறுத்து அந்த காஃபி ஷாப்புக்கு போய் சேர்ந்து ஆர்டரை கொடுத்தாச்சு. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட். அந்த கடையில் இருக்கிற பேரிஸ்டா, ஸோ பேரிஸ்டா அப்படின்னா வந்து ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பேரிஸ்டா அப்படின்றது வந்து சர்வர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அந்த காஃபியை எடுத்துகிட்டு வரவங்க, ஸோ இவங்க தான். அவர் என்னன்னா நத்த வேகத்தில் வந்து காஃபி போடுறாராம். அவருக்கு முன்னாடி நின்ன ஒரு பொண்ணு இந்த வெயிட்டிங் டைமில் எனக்கெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு கடுப்பாகி காஃபியே வேணாம் அப்படின்னு கிளம்பிட்டாங்களாம். ஆனால் நம்ம ஆள் பொறுமையாக வெயிட் பண்ணி கடைசியில் அந்த காஃபியை வாங்கிட்டு பீச்சில் ஒரு கையில் ஷூவையும் இன்னொரு ஒரு கையில் காஃபியையும் வச்சுட்டு நடக்கும்போது ஒரு நிம்மதியான சிரிப்பு வருது பாருங்க, அதுதான் சக்ஸஸ். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயமா இருந்தாலும் இதை வந்து நம்ம ஆழமா வந்து யோசிக்கணும். அதனால தான் அந்த ஆத்தர் வந்து எபிரேயர் 6:12 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து பண்றத லேசினஸா பண்ணாதீங்க, விசுவாசத்தோட நீங்க அதை பண்ணுங்க. அதை நீங்க கடைசி வரைக்கும் பண்ணுங்க. ரேஸை வந்து பாதியிலேயே நீங்க நிறுத்திடாதீங்க, உங்களுடைய ஓட்டத்தை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான ரிவ்யூ வந்து நம்ம கொடுத்துடலாமா? இப்போ நம்ம வந்து கடைசி செக்மெண்ட்ல இருக்கிறோம் இல்லையா? இந்த மொத்த விஷயத்தையும் வச்சு நான் உங்களுக்கு கொடுக்க போற ரிவ்யூ என்ன தெரியுமா? ஒரு சின்ன காஃபி இந்த ஒரு ஸ்டோரி வந்து நமக்கு 3 முக்கியமான லைஃப் லெசன்ஸை வந்து கற்றுக் கொடுக்குது. லெசன் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா,
இல்ல உங்க லைஃபோட கோல்ஸையோ நீங்க ரீச் பண்ணணும்னா நடுவுல வர கஷ்டமான சூழ்நிலைகளை நீங்க தாங்கி தான் ஆகணும், என்டியோர் பண்ணணும். நிறைய பேர் இன்னைக்கு வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்றாங்க. ஆனா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னா எல்லா சோதனைகளையும் நம்ம என்ன பண்ணணும்னா தாங்கிக்க தான் செய்யணுமா சில நேரங்கள்ல. ஆனா சில பேர் அதை தாங்கிக்காம ரேஸை வந்து ஃபினிஷ் பண்ணாம இருக்கிறதுனால தான் அந்த பிளெஸ்ஸிங்கை வந்து அவங்களால ரிசீவ் பண்ணிக்க முடியல. அண்ட் செகண்ட் லெசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாமே உடனே கிடைச்சிடாது. அந்த காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணின மாதிரி தான் லைஃப்பில் சில விஷயங்களுக்காக நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் தேர்ட் லெசன், இந்த தாங்கிறது வெயிட் பண்ணுறது அந்த நிமிஷத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த லாங் ரன்னுக்கு அப்புறம், ஒரு நீண்ட ஓட்டத்துக்கு அப்புறம் அதோட ரிசல்ட் வரும் பாருங்க, அது அம்புட்டு ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்களே உங்கள் லைஃப்பில் நீங்கள் அன்னைக்கு கிவ் அப் பண்ணாமல் கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணினதுனால தான் இன்னைக்கு அதை நினச்சி சந்தோஷப்படுற விஷயங்கள் எத்தனையோ இருக்கும். அதை நீங்களே வந்து திங்க் பண்ணுங்கள். உங்கள் படிப்பாக இருக்கலாம், கரியராக இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அதனால் இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் டயர்டாகி என்னடா இது நம்ம தப்பான ரூட்டில் வந்துட்டோமோ, இல்லை நமக்கு ரொம்ப லேட் ஆகுதேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட அந்த எக்ஸ்ட்ரா மைல் ஓடுறதுக்கான ஸ்ட்ரென்த்தை வந்து கேளுங்க. இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன ஜபம் வந்து பண்ண போகிறோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவரை நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. நான் உங்களுக்காக வந்து ஜபம் பண்ணுறேன். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஒரு நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றி. சில நேரம் உங்கள் வழியில் நடக்கும்போது எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது. ஆனால் பாதியிலேயே நான் அந்த ரேஸை முடிக்காமல் இந்த ரேஸை நான் ஸ்ட்ராங்காக ஃபினிஷ் பண்ண எனக்கு விசுவாசத்தையும் பலத்தையும் கொடுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். ஓகே நேயர்களே, ரன்னர்ஸ் எப்பவும் பாதியில நிக்க மாட்டாங்க. உங்களுக்கான உங்களுக்கான சக்சஸ் அங்க காத்துட்டு இருக்கு. ஓடுங்க, ஃபினிஷ் பண்ணுங்க, உங்களுடைய ரேஸ் ஜெயமா முடியுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து இந்த ஒரு டே 7ல வந்து அந்த ஆத்தர் இந்த ஒரு காரியங்களை தான் வந்து சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட நான் இதை சொல்லியிருக்கேன். இதை பத்தி ஜஸ்ட் நம்ம எல்லாருமே திங்க் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படிக்கும்போது. ஸோ இந்த வெயிட்டிங் பீரியட்ல வந்து நம்ம ஹாப்பியா இருக்கணும், சரிங்களா? ஓகே நேர்களே, இதே சந்தோஷத்தோட நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். Until then, bye from RJ Sharlin. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் ரேடியோ.